தர்ம காரியங்களை செய்யும்போது அதில் ஒரு ஆசை, நமக்காக பகவான் சொன்ன கர்மங்கள், அவனுக்கு ஒரு ஆராதனமாகத்தானே நாம் கர்மங்களை செய்கிறோம். நாம் ஒரு தினமுமே பகவானுக்கு ஒரு பூஜை செய்கிறோம் இல்லையோ, ஒரு சின்ன விக்கிரகத்தை வீட்டிலே எழுந்தருள பண்ணி கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்கிறோம், சந்தனம் பூசுகிறோம், மலர்களை கொண்டு அலங்காரம் செய்கிறோம், அர்ச்சனை செய்கிறோம், பாசுரங்களை பாடுகிறோம். இதெல்லாம் பகவானுக்கு ஆராதனம், பூஜை செய்யும் முறைன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் என்ன நினைத்து கொள்ளுகிறோம், நான் காலை எழுந்தேனே, பல் விளக்கினேன், குளித்தேன், அதுக்கு பேர புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்தேன், வீட்டிலே சமையல் செய்தேன், இதுக்கும் பகவானுக்கும் தொடர்பு கிடையாதுன்னு நினைப்போம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. ஆண்டாள் சொல்லுவது, நீ நாள் முழுவதும் என்ன செய்கிறாயோ அந்த எல்லா காரியங்களுமே பகவானுக்கு தொண்டாகத்தான் செய்கிறோம். அவருக்கு ஆராதனம் செய்ய வேண்டும் என்றால் நான் தூய்மையாக இருக்க வேண்டும், நாட்காலே நீராடி என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பாடுகிறார். விடியற்காலையிலே நீராடி தூய்மை அடைந்துதான் மற்ற எந்த காரியத்தையுமே பண்ணணும். ஏன்னா நான் பண்ண போகிற செயல்கள் எல்லாம் பகவானுக்கு ஆராதனமாக, அதுக்கு தூய்மை உடலில் கண்டிப்பாக தேவை. அப்ப எல்லாமே பகவானுக்கு ஒரு பூஜை என்று புரிந்து கொண்டு நாம் செய்தோம் என்றால் அதில் பகவான் மிகுந்த ஆனந்தம் அடைகிறார்.